அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. உங்கள் டிஎன் டிரைவர் இப்ராஹிம். அன்புள்ள தமிழ் சொந்தங்களே, நோன்பு காலத்தை முடித்துவிட்டு இன்று நமது தாய் நாட்டில் பெருநாள். இந்த காணொளி மூலமாக நான் சொல்வது என்னவென்றால், இந்த ரமலான் மாதத்தில் நம் தமிழ் சகோதர சகோதரிகளும் அதிகமான பேர் நோன்பு பிடித்தார்கள். இதன் காரணம் என்னவென்றால் டயபெட்டிக், அதாவது அவங்களுக்கு சுகர் சம்பந்தப்பட்ட, ப்ரெஷர் சம்பந்தப்பட்டது. கண்டிப்பாக எல்லோருக்குமே அது கண்ட்ரோலாக வந்திருக்கும். இருந்தாலும் ரமலானுக்கு முன்பு எப்படி நாம் சாப்பிட்டு கொண்டு இருந்தோமோ அதுபோல் இல்லாமல், ரமலான் மாதத்தில் எப்படி இருந்தீர்களோ அதுபோல் இனி வரும் காலங்களில் உங்களுடைய சாப்பாட்டு முறைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் ரமலான் முடிந்து விட்டதே, வா அங்கே போய் சாப்பிட்லாம், இங்கே சாப்பிட்லாம், இந்த ஹோட்டலில் சாப்பிட்லாம், எங்கே வேணாலும் சாப்பிடுங்க. ஆனால் நான் சொன்னது தான், 2 இட்லி வாங்கினீங்கன்னா 5 இட்லிக்குள்ளே சாம்பாரை வச்சு அடிங்க. 2 புரோட்டா சாப்பிட்டீங்கன்னா 5 புரோட்டாக்குள்ளே சாம்பாரை வாங்கி அடிங்க. கூட 2 ரூபா கொடுத்தாது வாங்க சாம்பாரை. இல்லைன்னா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை காப்பாற்றுறதுக்கு அவனை தவிர வேறு யாராலையும் முடியாது. டாக்டரும் கை விட்டுருவார். அவ்வளோதான், இது டயாலிசிஸ் போயாச்சு, இனி ஒன்றும் பண்ண முடியாது, அவங்கள்ட்ட கண்ட்ரோலே இல்லை. இனி அந்த கண்ட்ரோல் போயாச்சுன்னா அதுக்கப்புறம் மாத்திரையும் இருக்காது. மாத்திரை இன்னும் கொஞ்ச நாளில் வேலை செய்யாது. என்ன மாத்திரை போட்டாலும் வேலை செய்யாது. ஏன்னா அதெல்லாம் மீறி, அந்த மாத்திரைக்கு உண்டானது பவருக்கு மீறி போயிடுச்சு உங்கள் உடம்பு. அதனால் தயவு செய்து நைட் 2 மணிக்கு எடுத்துகிட்டு காப்பி குடிக்க போகிறது, வெறுங்காப்பி குடிங்க. லிவருக்கு நல்லதுங்கிறாங்க. ஃபேட்டி லிவர் இருந்தால் கரைக்கும், கொழுப்பு இருந்தாலும் கலைக்குது. பாலும் சீனி இல்லாமல் குடிங்க. ஓகே, எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, ஒற்றுமையாக இருங்க. எங்கேயோ சண்டை நடக்குதுன்னு நம்ம எங்கேயோ இந்தியாவில் தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் அசிங்கமாக பேசிக்கிட்டு, அங்கே என்ன நடக்கு இங்கே என்ன நடக்குன்னு உண்மையிலுமே யாருக்குமே ஒன்றும் தெரியாது. நாங்கள் இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஏன் நம்ம சகோதரர்கள் எதுக்கு சண்டை போடுறாங்க கமெண்ட்ஸ்ன்னு எனக்கே தெரியல. அவன் அவருக்கு சப்போர்ட்டு, இவருக்கு சப்போர்ட்டு, என்ன சப்போர்ட் பண்ணி என்ன பண்ணுறது? அவங்க எந்த நாடு சண்டை போடுதோ அந்த நாட்டு கையில் தான் பவர் இருக்குது. இவரா அவரான்னு அவங்க தான் போட்டு பார்த்துக்கிறணும். புரியுதா? அதனால் தயவுசெய்து அந்த மாதிரி சண்டைலாம் போடாதீங்க. பொய்யான பரப்புரையை எல்லா செய்தியுமே பொய்யே சொல்கிறாங்க. எல்லா செய்தியுமே பொய் தான் சொல்லுது. அங்கே தமிழ்நாட்டில் சேனலில் பார்த்தோம்னா எல்லாம் போய், இங்கே ஒரு மாதிரி இருக்குது, அரபு சேனலில் உண்மையை போட்டுக்கிட்டு இருக்கா, அங்கே போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சு, அது ஆகிப்போச்சு, இது ஆகிப்போச்சு. அதனால் தயவுசெய்து ரொம்ப கவனமாக இருங்க, சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க. இனி வரக்கூடிய காலங்களில் சகோதரத்தோடு பழகுவோம். அதான் நல்லது. இன்று நல்லபடியாக எல்லோரும் பெருநாள் கொண்டாடுங்க. இந்து முஸ்லீம் என்ற ஒற்றுமையோடு சண்டை இல்லாமல். எனக்கு நானும் இதுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர்கள்லாம் இந்துன்னா சொல்லிக்கிட்டு இருந்தேன். சத்தியமாகவே சொல்கிறேன். அவரை போய் நம்ம இந்து தானே கேட்டால், நான் இந்து கிடையாது, நான் தமிழன்னு சொல்கிறாரு. ஏன்னா எனக்கு அதுக்குள்ளே இறங்குறதுக்கு சக்தி கிடையாது. ஏன்னா நம்ம இவ்வளோ காலம் பழகிட்டு இருக்கோம். நான் மாதிரி பார்க்குறே இல்லை. நான் அருணாசலம்னு கூப்பிடுவேன். செந்தாமரை வாப்பான்னு கூப்பிடுவேன். இந்த மூர்த்தியை நான் வாங்கன்னு தான் கூப்பிடுவேன். அவர் யார் என்ன ஏது தெரியாது. நமக்கு தெரியாது, ஒரு முஸ்லீம் இல்லைங்கிறது தெரியும், அது வேறு விஷயம்.
இப்போ நான் இந்து இல்லைன்னு அவருக்கு தெரியும், அவ்வளோதானே. இது 2 அப்பாற்பட்டு மனிதன், நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நல்ல மனிதன். அப்படி தான் நம்ம பார்க்கணும். சண்டைலாம் போடக்கூடாது, எதுக்குமே சண்டை வரக்கூடாது, புரியுதா. கமெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப அசிங்கமாக பச்சை பச்சையாக இருக்குது. ஏன் கமெண்ட்ஸில் இல்லை, பொதுவாகவே சொல்கிறேன். தயவுசெய்து ஒற்றுமையாக இருந்தால் தான் தமிழ்நாட்டில் இத்தனை நாள் நம்ம எப்படி வாழ்ந்தோமோ அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஒற்றுமை இல்லை என்றால் பிரச்சனை. எந்த பிரச்சனை நடந்தாலும் யாரையும் பிரிக்க முடியாது. அதான் ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். முதல்ல அப்படி பிரிக்கணும்னா என்னையும் மூர்த்தியும் பிரிக்கணும், என் ஒய்ஃபையும் அவர் ஒய்ஃபையும் பிரிக்கணும், என் மருமகளையும் அவன் மகளையும் பிரிக்கணும். இதை பிரித்தா தானே இந்துவையும் முஸ்லீமையும் பிரிக்க முடியும். இதையே பிரிக்க முடியாது. அப்போ எங்கேருந்து பிரிக்க? கத்தியை வச்சு 2 பேப்பரை வெட்டுற மாதிரி வெட்டி பிரிக்கிறதா? எப்படி பிரிக்கலாம் முடியாது. அது நடக்காத காரியம். அது நல்ல பிரியாணி போய் சாப்பிடுங்க, தைரியமாக போங்க. சில ஆட்கள் கேட்குறாங்க, நம்மலாம் பொங்கல் வச்சு கொடுத்தா இவன் சாப்பிட்ருவானா, திருநீர் வச்சிருவானா, சந்தனம் போட்டுருவானா, என்னை கூட்டு போன வைக்கிறேன். ஐயா, நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு சட்டம் கோட்பாடு இருக்குது, உங்களுக்கும் இருக்குது. நீங்கள் அதை கடைப்பிடிக்க மாட்டேங்கிறீங்க, அவ்வளோதான். இஸ்லாமியர்கள் கடைப்பிடிக்கிறான், கிறிஸ்துவர்கள் கடைப்பிடிக்கிறாங்க. நீங்கள் அதை கடைப்பிடிக்க மாட்டேங்கிறீங்க, வாயால் பேசுகிறீங்க. நீங்கள் முதல்ல உங்களுடைய அந்த வேதத்தை பாருங்கள், புரியுதா. வேதத்தை பாருங்கள். ஒரு ஆளுக்கு தடை பண்ணியிருக்கு, ஒரு ஆளுக்கு அலோடு பண்ணியிருக்கு, புரியுதா. ஒரு ஆளுக்கு 2மே கிடையாது. என்ன பண்ண முடியும்? அதை மீறி இவர் அந்த மதத்தில் இருக்காரு, அவர் அந்த மதத்தில் இருக்காரு, இவர் இந்த மார்க்கத்தில் இருக்கிறாரு. அதை மீறி செய்ய முடியுமா சொல்லுங்கள்? அதை தாண்டி நம்ம 2 பேரும் மனிதனாக இருப்போங்கிறேன். எங்கள் வீட்டுக்கெல்லாம் பொங்கல் கஞ்சி வரலையா, தீபாவளிக்கு பலகாரம் வரல. இப்போ நாங்களாம் போய் அங்கே என்னுடைய அடுத்த தாய் இவங்க தான், ஒரு 93 வயசு பாட்டியை செல்லப்பள்ளன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். என்னை வளர்த்ததுலாம் அவங்க தான். அவங்க வீட்டில் போய் இந்த பொங்கல் விட அங்கே உட்காந்துக்குறோம் சாப்பாடுக்கு. எங்களுக்கு தான் முதல்ல கொடுப்பாங்க. பூஜை பண்ணுறதுக்கு அவங்க எடுத்துகிட்டு போயிடும், அவங்களுக்கே தெரியாது, புரியுது. அந்த மாதிரிலாம் துரோகம் பண்ண மாட்டாங்க. தமிழ் சகோதரர்கள் சகோதரிகள் அப்படி துரோகம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். நமக்கு தனியாக வச்சுருக்கோம், தனியாக எடுத்து கொடுத்துருப்போம். ஒரு கோட்பாட்டில் ஒரு வாழக்கூடியவனை போய் நீ இப்படி வாழாத, நீ அதை வச்சிருவியா, நீ இதை வச்சிருவியா, இது யார் தமிழ் சகோதரன் சொல்கிறதே கிடையாது. இப்போ என்னோட மூர்த்தி இருக்கார் சொல்கிறாரா? அப்போ எத்தனை இந்து என் நண்பர்லாம் தமிழ் நண்பர் இருக்கிறாங்களே, இந்துன்னு சொல்ல முடியல எனக்கு. இப்போ தமிழ் நண்பர்கள்லாம் இருக்கிறாங்களே, அவங்களாம் அதையே சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறது யாரா? அவனு தான் சொல்கிறானுங்க. சொன்னால் சொல்லிட்டு போகிறான். அதனால் தமிழ் சகோதரர்களே, நீங்கள் இஸ்லாமிய சகோதரர்களே, கிறிஸ்துவ சகோதரர்களே, யாராவது இருக்கட்டும், நம்ம தெளிவாக இருக்கோம், அவ்வளோதான், புரியுதா. நீ அடிச்சு கிடந்தா நான் தான் வரணும், நான் அடிச்சு கிடந்தா நீ தான் வரணும். ஏன்னா நீ தான் பக்கத்து வீட்டில் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் தான் என்னை பார்க்கணும், நான் தான் உங்களை பார்க்கணும், புரியுதா இல்லையா. மதம் உங்கள்கிட்ட இருக்கட்டும், மார்க்கம் என்கிட்ட இருக்கட்டும், அவர்கிட்ட மதம் இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன பிரச்சனை இருக்குது? அவங்களுக்குள்ள தானே. இந்த ஒரு இதில் வந்து பன்னி சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது, பன்னியை சாப்பிட சொல்லி பார்ப்போம் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய மோட்டார் சேனல் அதில் இல்லை, நான் பார்க்குறேன் இல்லையா மற்ற வீடியோ. ஆனால் பன்னி சாப்பிடக்கூடாதுன்னா ஒரு மார்க்கத்தில் எலி இருக்கும்போது பன்னி சாப்பிட்றேன்னு கேட்டது என்ன அர்த்தமா? தப்பு இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று பிடிக்கல, நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னா அது செய்யக்கூடாது இல்லையா. சில நேரங்களில் இன்றைக்கி மாட்டுக்கறி சாப்பிட மாட்டீங்க, சில கறியில் வந்து என்னது ஆட்டுக்கறி சாப்பிட மாட்டீங்க, சில விரதம் இருக்கும், சில திருஷ்டி அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரிலாம் இருக்கிற நேரத்தில் சாப்பிட மாட்டீங்க. தேவசமன் இருக்கும், அது சாப்பிட மாட்டீங்க. சாப்பிட்டு காட்டுறியா, அந்த இடத்துல காட்டு பார்ப்போம் நீ அப்படின்னா நான் தான் முட்டாளி. ஏன்னா எனக்கு தெரியும் நீங்கள் அந்த இடத்துல சாப்பிடக்கூடாதுன்னு. அது நான் வந்து அது சாப்பிட்றியான்னு உங்களை மாதிரியே நானும் கேட்டால் நான் தான் முட்டாள்னு அர்த்தம். அப்படி கேட்கக்கூடாது. அப்படி கேட்குறதுனால தான் பிரச்சனையே வருது. உங்களுக்கு என்னமோ சாப்பிடுங்க, கூப்பிட்றியா, என்ன கூப்பிட்டு நான் வரேன். பக்கத்தானே சரிங்க. தமிழ்நாட்டில் எத்தனை வீட்டில் போய் சாப்பிட்டு வரேன் உட்காந்து, சாப்பிடல. அவங்க வீட்டு தண்ணி தானே குடிக்கிறேன், நான் கடையிலே வாங்கி குடித்தேன். சாப்பாடு அங்கே தானே சாப்பிட்டேன், தட்டை போட்டு தானே சாப்பிட்டேன். மூர்த்தி தானே போட்டு எல்லாம் பண்ணி கொடுத்தாரு எனக்கு, ஹோட்டலில் சாப்பாடு தட்டு, அவங்க சாப்பாடு தட்டு தான் நானும் சாப்பிட்டேன். பின்ன என்ன, என் வீட்டில் வந்து சாப்பிட்றியா, அது சாப்பிட்டு பலகாரம் தானே கொண்டா நான் சாப்பிட்றேன், தீபாவளி பலகாரம் தானே கொண்டாங்க நான் சாப்பிட்றேன், புரியுதா. எல்லாத்தையும் சாப்பிட்றேன். அதனால் பிரியாணி வரும், விட்டுறாதீங்க, எதாவது சான்ஸ் உங்களுக்கு, புரியுதா. சாப்பிடுங்க, சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க. பிரியாணியில் மட்டன் போட்டிருப்பாங்க, பீஃப் இருக்கும், கோழி இருக்கும், பிடிக்காதவங்க விட்டுருங்க, சாப்பிடாதீங்க. ஏன்னா உங்கள் உடம்புக்கு ஒத்து வராது, நீங்கள் அந்த பழக்கம் இருக்காது. அவங்களுக்கு நம்ம எதுவும் குறை சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த உடம்பு அதை சாப்பிட்டா உங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது அதை சாப்பிடாதீங்கன்னு தான் சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை, புரியுதா. அவ்வளோதான். இல்லை என்ன சாதாரணமாக சிந்திச்சுட்டு போயிடலாமே, இதுக்கு ஏன் போட்டு சண்டை போட்டுக்கிட்டு.
திருநீர் வைப்பார் கொண்டா, நான் திருநீர் வைக்கிறேன் கொண்டாங்க. மொட்டை போட்டுட்டு அந்த சின்ன பிள்ளைலாம் சந்திரத்தை தடவி விட்டுருப்பாங்க கூலாக இருக்குன்னு சொல்லி. எங்கள் வீட்டில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போயிருக்கேன். திருநீர் தானே வைக்கணும், கொண்ட நான் வைக்கிறேன், பயப்படாதீங்க. அதனால் என்னுடைய மார்க்கத்தை விட்டு நான் வெளியே போயிட்டேன்னு அர்த்தம். நீங்கள் வைக்க சொல்கிறீங்கிறதுக்காக வைக்கிறேன், புரியுதா? ஒரு கோட்பாட்டில் அதை வச்சுட்டு நான் பள்ளிவாசல் போகக்கூடாது, அந்த இதுகள் எதுவுமே இருக்கக்கூடாது உடம்புலன்னு சொல்லுது. நீங்கள் உங்கள் ஆசையை வச்சு விட்றீங்களா, வச்சு விடுங்க. அடுத்த தடவை இப்படி எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்க போகிறேன். நான் உங்களை குள்ளா போட சொன்னேன்னா, உங்களை குள்ளா போட கூப்பிட்டேன்னா இல்லையே, அப்படி சொல்லக்கூடாது. ஒரு மதத்தில் இந்துக்கு இருக்கிறாங்கன்னா அந்த மதத்தில் அது வேதப்படி நல்லபடியாக இருக்கணும், நல்லபடியாக வாழணும். அதாவது இது எப்படி இருக்குன்னா, ஒரு வாத்தியார் மாணவன்கிட்ட, நீ நேற்று சிகரெட்டு குடிச்சியா இல்லையா, உண்மையை சொல்லலாம், உன்னை பார்த்தேன். அதுக்கு முன்னாடியே வாத்தியார் சிகரெட்டு குடித்ததை இந்த பையன் பார்த்துட்டான். அப்போ அந்த வாத்தியார் என்ன கேள்வி கேட்டார், நீ சிகரெட்டு குடிச்சியா இல்லையா உண்மையை சொல்லுன்னு அடிக்க போகிறாரு. அப்போ அந்த பையன் முந்தா நாள் நீங்களும் குடிச்சிங்களா அங்கே நின்றுட்டு நான் பார்த்தேன்ல அப்படின்னா, இது அறிவுக்கு ஒப்பானது. அப்படி சொல்லக்கூடாது. நீனும் குடிச்சில்ல, நீனு திருடி திண்டில்ல, ஏன் என்கிட்ட வந்து கேட்குற? நீ செய்யாமல் இருந்தால் தானே என்கிட்ட கேட்கணும். அந்த வார்த்தை வரக்கூடாது. உங்களுக்கு என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதை நீங்கள் அதை மட்டும்தான் பதில் சொல்லணும். நீங்கள் கண்டிப்பாக தெரியும் அவர் குடிச்சிருக்காருன்னு நல்லா தெரியும் சிகரெட்டு வாத்தியார், நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு தெரியும். அப்போ உங்களை பார்த்து கேட்குறாரு. இப்போ தானே பின் ஒன்றுக்கு யூரின் பாஸ் பண்ண போகிறேன்னு சிகரெட் அடித்தேன்னா, ஆமாம் நான் அடித்தேன், இல்லைன்னா இல்லைன்னு தான் சொல்லணுமே தவிர நான் முந்தாள் உங்களையும் பார்த்துறேன் சார்ன்னு சொன்னால், இது அவர் கேட்ட கேள்விக்கு பதில் கிடையாது. நீங்கள் இந்த ரூட்டில் ஃபாலோ பண்ணி வாங்க, புரியுதா? இப்படி வந்துட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக முன்னுக்கு வருவீங்க. ஃப்ரெண்டு வர்றான், ஃப்ரெண்டுகிட்ட வந்து நம்ம கேள்வி தரமாக பேசிக்கலாம், விளையாடிக்கலாம் உரிமையோட. ஏய் நீ அன்னைக்கு நீ அடிக்க தானே செஞ்ச, நீ அந்த இடத்துல திருடி தானே சாப்பிட்ட, அது ஃப்ரெண்ட்டை சொல்லலாம். ஒரு நிர்வாகத்தில் இருக்கோம், ஒரு நிர்வாகத்தில் நான் உட்காந்துருக்கேன், இந்த கம்பெனியில் உட்காந்துருக்கேன், எனக்கு நல்லா தெரியும் என்ன நடக்குன்னு. அதே கேள்வி என்கிட்ட கேட்குறாங்க, அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்லுவேன்னே தவிர அங்கேயும் நடந்திருக்க அந்த சம்பவத்தை நான் எடுத்து காட்ட மாட்டேன். ஏன்னா எனக்கு என்ன கேள்வி கேட்டாங்களோ அதான் சொல்லுவேன். அப்போ தான் நம்ம முன்னுக்கு வர முடியும், புரியுதா? இந்த மாதிரி ரூட்டில் நீங்கள் பழகுவாங்க, குத்தி காட்ட வேண்டாம் யாரையுமே, சரியா? அவங்க தெரிஞ்சாலும் நீங்கள் அதை பார்த்துருந்தாலும் குத்தி காட்டாதீங்க. அவங்க கடைசியில் என்ன தெரியுமா, நம்மளை குடித்தது அன்னைக்கு பார்த்தான், நம்ம குடிச்சியான்னு கேட்டோம், ஆமான்னு சொல்கிறான், ஆனால் நம்மளை அவன் குத்தி காட்ட இல்லையா, அந்த இடத்துல நம்மளை காப்பாற்றிட்டாயான்னு அந்த ஆளை வாத்தியாரை திருத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஓகே, எல்லோரும் ஒற்றுமையாக இருங்க இந்த பெருநாள் அன்னைக்கு, சரியா? ஒற்றுமையாக இருந்து நல்லபடியாக இருந்து சந்தோஷமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இதோடு இந்த வீடியோ முடிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் வச்சுக்கோங்க. மறந்துடாதீங்க, அந்த யூடியூப்பில் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, புரியுதா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.